ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Sundirect DTH கனெக்ஷன் நீங்க புதுசா எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Sundirect வந்து ஒரு மாச கனெக்ஷனா நீங்க ஃபுல் செட்டா வேணும் அப்படின்னா எவ்வளவு பிரைஸ் ஆக போகுது, இல்ல 6 மந்த்க்கு எடுத்தா என்ன பிரைஸ் ஆக போகுது, 1 இயருக்கு எடுத்தா என்ன பிரைஸ் ஆக போகுது, இதுல என்ன மாதிரி பேக்கேஜ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓவராலா பார்க்க போறோம். Sundirect மட்டும் இல்ல, ஏர்டெல் வேணும் அப்படினாலும் ஏர்டெலும் பண்றோம், டாடா ப்ளே பண்றோம், சோ எல்லா DTHம் பண்றோம். அது மட்டும் இல்லாம ஏர்டெல் ஏர் ஃபைபர் வேணும் அப்படினாலும் இல்ல ஜியோ ஏர் ஃபைபர் வேணும் அப்படினாலும் உங்களுக்கு வந்து என்ன பிரைஸ் என்ன டீடைல்னு தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நமக்கிட்டே புக் பண்ணி வாங்கிக்க முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க சரிங்களா எங்க இருந்தீங்க அப்படின்னாலும் உங்க வீட்டுக்கு வந்து நாங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணி தருவோம். இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் கொடுத்தா போதும். சரிங்களா? Sundirect உடைய பிரைஸ், அதாவது 1 மந்த்க்கு எடுத்த என்ன பிரைஸ், 6 மந்த்க்கு எடுத்த என்ன பிரைஸ், 1 இயருக்கு எடுத்த என்ன பிரைஸ், அதோடைய அன்பாக்சிங் பார்க்க போறோம். சரிங்களா? சோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டாடா ப்ளே DTH வேணும் அப்படினாலோ, இல்ல Sundirect DTH வேணும் அப்படினாலோ, அல்லது ஏர்டெல் DTH வேணும் அப்படினாலோ, இல்ல வேற ஏதாவது பிராண்ட் DTH பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படினாலோ நான் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் கால் பண்ணி அப்படின்னா டேரக்டா எனக்கே வரும், நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் புதுசா உங்களுக்கு வேணும் அப்படினாலோ, இல்ல ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் புதுசா வேணும் அப்படினாலோ, அல்லது லேப்டாப்போ இல்ல கம்ப்யூட்டரோ உங்களுக்கு கம்மி ரேட்ல வேணும் அப்படினாலோ நீங்க என்ன டீடைல்ஸ் வேணும் அப்படினாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து Sundirect பொறுத்த வரைக்கும் 3 விதமான கனெக்ஷன் உங்களால எடுத்துக்க முடியும். 1 மாசத்துக்கு கனெக்ஷன் எடுத்துக்கலாம், அப்படின்னா 6 மாசம் எடுத்துக்கலாம், அப்படின்னா 1 இயர் எடுத்துக்கலாம். சோ இதை தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஆல்ரெடி வந்து டாடா ப்ளே வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது ஏர்டெல் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பழைய டிஷ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஷ் வந்து அதே டிஷ் தான் மாடிஃபை பண்ணி கொடுத்துட்டு வெறும் செட்டாப் பாக்ஸை மட்டும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கனெக்ஷன் உங்களால எடுத்துக்க முடியும். சரிங்களா? 6 மாசம் எடுத்துக்க முடியும், 1 இயர் எடுத்துக்க முடியும், 1 மாசத்துக்கு கூட எடுத்துக்க முடியும். பட் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஃபுல் செட்டா தான் பார்க்க போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வர வீடியோல வந்து வெறும் செட்டாப் பாக்ஸ் மட்டும் வாங்கினா என்ன பிரைஸ்னு சொல்லி பார்ப்போம். Sundirect பொறுத்த வரைக்கும் 1 மாச கனெக்ஷன் வந்து எடுத்துக்க முடியும். 1 மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 1800 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். 1800 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மணி நேரத்துல இருந்து மேக்ஸிமம் 6 மணி நேரம் வரைக்கும். சரிங்களா? கொஞ்சம் ரூரலான வில்லேஜா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுத்துக்குவாங்க. கொஞ்சம் லாங்ல இருந்து வர்ற மாதிரி இருக்கும். பட் வந்து சிட்டிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து எந்த காசு நீங்க கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி ஒரு HD செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. உங்க வீட்டு ஆண்டனா மேல வைக்கிறாங்களே அங்க இருந்து கீழே செட்டாப் பாக்ஸ்க்கு வந்து 10 மீட்டர் வயர் கொடுப்போம். 10 மீட்டருக்கு வயருக்கு மேல எக்ஸ்ட்ரா ஆச்சு அப்படின்னா ஒரு மீட்டருக்கு 12 ரூபாய் சார்ஜ் ஆகும். சரிங்களா? சோ ஓவராலா இதுல 400க்கு மேற்பட்ட டிவி சேனல்ஸ் இருக்கும். பட் வந்து எல்லா சேனல் நமக்கு ஆக்டிவா இருக்காது. நம்ம செலக்ட் பண்ற பிளானுக்கு தகுந்த மாதிரி தான் சேனல்ஸ் வந்து கொடுப்பாங்க. சோ ஓவராலா 400 சேனல்ஸ் இருக்கும். அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடா சேர்த்து ஓவராலா 400 சேனல் கொடுத்துருப்பாங்க. குறிப்பா தமிழ் சேனல்ஸ் வந்து HD 2 கலந்து 77 தமிழ் சேனல்ஸ் வந்து Sundirect இருக்கும். தமிழ் HD சேனல்ஸ் வந்து ஒரு 19 HD சேனல்ஸ் வந்து இந்த பேக்ல ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. தமிழ் SD சேனல்ஸ் வந்து 58 இருக்கும். சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் தமிழ் சேனல்ஸ் வந்து 77 சேனல்ஸ் வந்து இருக்கும். சோ ஓவராலா 1800 நம்ம பே பண்றோம் இல்லையா, இந்த பேமெண்ட்டுக்கு என்ன பேக் ஆக்டிவேஷன் பண்ணி தருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு பேக் இருக்கு. சரிங்களா? அதோட ஒர்த் பாத்தீங்க அப்படின்னா 299 ரூபாய் ஒர்த் வரும். இது வந்து நாங்க ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் HD சேனல்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். சரிங்களா? சோ வந்து 19 HD சேனல்ஸ் வந்து கவர் ஆயிரும். தமிழ்ல இருக்கிறதே வந்து 10-11 தான் தமிழ்ல ஓவராலா இருக்கும். மற்ற லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, இப்போ டிஸ்கவரி, அப்புறம் கிட்ஸ் சேனல், இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 19 டிவி சேனல்ஸ் வந்து HDல வந்து கவர் ஆயிரும். தமிழ் சேனல்ஸ் வந்து ஓவரால் 77 இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 6 மந்த் பிளான் டீடைல் பார்த்துருவோம். 6 மந்த் பாத்தீங்கன்னா 2300 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். 2300 ரூபாய் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சிட்டிக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்ல கொஞ்சம் ரூரலான வில்லேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கும். இதுக்கு HD பாக்ஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி 10 மீட்டர் வயர் கொடுப்போம். 10 மீட்டருக்கு வயருக்கு மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு தனியா பே பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 400க்கு மேற்பட்ட டிவி சேனல்ஸ் பாத்துக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் வந்து நம்ம செலக்ட் பண்ற பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. குறிப்பா தமிழ் சேனல்ஸ் வந்து 77 தமிழ் சேனல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. HD சேனல்ஸ் வந்து 19 இருக்கும். தமிழ் SD சேனல்ஸ் வந்து 58 சேனல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் வேல்யூ பேக் வந்து நாங்க ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்போம். இதோட ஒர்த் பாத்தீங்க அப்படின்னா 299 ரூபாய். இந்த 299 ரூபாய்ங்கிறது வந்து எல்லா HD சேனல்ஸும் கவர் ஆயிரும், SD சேனல்ஸ் கவர் ஆயிரும், டோட்டல் தமிழ் சேனல்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். எக்ஸ்ட்ரா ஒரு சில லாங்குவேஜ் சேனல்ஸும் இதுல கொடுத்திருப்பாங்க. சோ ஓவராலா Sundirect வந்து 6 மந்த் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா 2300 ரூபாய் வரும். 2300 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் கொடுத்தா போதும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்குமே 1 இயர் வாரண்டி இருக்கு. 24 கஸ்டமர் சர்வீஸ் இருக்கு. கஸ்டமர் கேருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு டீடைல்ஸ் சரியா சொல்லல அப்படின்னா நீங்க டைரக்டா எனக்கே கால் பண்ணலாம். உங்களுக்கான ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு நாங்க ரெக்டிஃபை பண்ணி வைப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா Sundirect வந்து 1 இயர் பேக் வந்து பாத்துவோம். 1 இயருக்கு பாத்தீங்க அப்படின்னா 3500 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். 3500 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சிட்டிக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 4 மணி நேரத்துக்குள்ள இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவோம். கொஞ்சம் ரூரலான வில்லேஜா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். பட் வந்து இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ஃப்ரீ தான். அதே மாதிரி HD செட்டாப் பாக்ஸ் வந்து
கொடுத்துருவோம். 10 மீட்டர் ஒயர் கொடுப்போம். 10 மீட்டருக்கு மேல போச்சு அப்படின்னா கொஞ்சம் சார்ஜ் ஆகும். ஸோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 400க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் பாத்துக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் வந்து நம்ம செலக்ட் பண்ற பிளானுக்கு தகுந்த மாதிரி தான் பார்க்க முடியும். குறிப்பா தமிழ் சேனல்ஸ் வந்து 77 இருக்கும், HD சேனல்ஸ் வந்து 19 இருக்கும், ST சேனல்ஸ் வந்து 58 ST சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலா வந்து தமிழ் வந்து 77 சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 1 இயர் பேக்கும் பாத்தீங்க அப்படின்னா நாங்க சூப்பர் வேல்யூ பேக் இருக்கு இல்லையா, 299 ரூபாய் ஒருத்தான பேக் வந்து நாங்க ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்போம். இதன் மூலமா தமிழ் சேனல்ஸ் வந்து எல்லாமே பார்த்துக்க முடியும். குறிப்பா HD சேனல்ஸ் வந்து 19 HD சேனல்ஸ் பார்த்துக்க முடியும். ஸோ ஓவரால் வந்து 77 தமிழ் சேனல்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம 1 இயர் வாரண்டி இருக்கு. 1 இயர் வாரண்டி பீரியட்குள்ள ஏதாவது ப்ராப்ளம், இப்போ LNB ப்ராப்ளம் ஆயிடுச்சு அல்லது வந்து கீழே வந்து செட் பாக்ஸ் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நாங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, எந்த காஸ்ட்டும் ஆகாது. 1 இயருக்கு மேல போனுச்சு அப்படின்னாலும் கஸ்டமர் சப்போர்ட் வந்து 24/7 இருக்கு. கஸ்டமர் சப்போர்ட் சரியா பண்ணல அப்படின்னா நீங்க டைரக்டா எனக்கே கால் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ ஓவரால் சன்டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 3500 வரும். ஒரு மாசம் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 1800 வரும். 6 மந்த் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 2300 வரும். சரிங்களா, இதோட டீடைல் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், நீங்களே பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க 6 மந்த் கனெக்ஷன் எடுத்திருக்கீங்க அல்லது ஒரு மாசம் கனெக்ஷன் எடுத்திருக்கீங்க, இப்போ முடிஞ்சிருச்சு, நான் எவ்வளவுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், இல்ல என்ன பேக் இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா அதோட டீடைல் நம்ம பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எக்கனாமிக் பேக்னு ஒன்று இருக்கு. சரிங்களா, இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 219 ரூபாய் மாசம் நீங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். 219 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 50 தமிழ் சேனல் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. குறிப்பா 9 HD சேனல்ஸ் வந்து இதுல இன்க்ளூடிங்கா இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் வேல்யூ பேக்னு ஒன்று இருக்கு. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 249 ரூபாய் நீங்க மாசம் பே பண்ற மாதிரி இருக்கும். 249 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 62 தமிழ் சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 15 HD சேனல்ஸ் வந்து இன்க்ளூடிங்கா இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் வேல்யூன்னு ஒரு பேக் இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா 299 ரூபாய் ஒருத்து வரும். ஒரு மாசத்துக்கு 77 தமிழ் சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. குறிப்பா HD சேனல்ஸ் வந்து 19 HD சேனல்ஸ் வந்து இருக்கும். சோ இப்போ 299 ரூபாய் சூப்பர் வேல்யூ பேக் இருக்கு இல்லையா, இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம புது கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா நாங்க ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்போம். சரிங்களா, இப்போ நீங்க ஒரு மாசம் கனெக்ஷன் எடுத்தீங்க அல்லது 6 மாசம் கனெக்ஷன் எடுத்தீங்க அல்லது 1 இயர் கனெக்ஷன் எடுத்தீங்க, இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த 3 பேக்ல நீங்க எந்த பேக் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஓவரால் இதோட டீடைல் எல்லாமே ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், நீங்களே பாத்துக்கலாம். நீங்க DTH கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் ஆகட்டும் அல்லது டாடா பிளே ஆகட்டும் அல்லது சன்டைரக்ஷன் ஆகட்டும், எந்த DTH கனெக்ஷன் நீங்க புக் பண்ணாலும் 24/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்கு. எந்த நேரம் நீங்க வேணாலும் கால் பண்ணி புக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் பண்ணா போதும். சரிங்களா, கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம கஸ்டமர் கேர் கால் பண்ணி ஏதாவது ரிக்வஸ்ட் நீங்க கொடுக்குறீங்க, அவங்க கண்டுக்கல அப்படின்னா நீங்க டேரக்டா எனக்கே கால் பண்ணலாம். சரிங்களா, ஓகே, இது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பிரைஸோட டீடைல் மட்டும் தான். புது கனெக்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்னா என்ன பிரைஸ்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதோட அன்பாக்சிங் பார்த்துருவோம். புது கனெக்ஷன் நீங்க எங்கிட்டே எடுக்க போறீங்க அப்படின்னா நாங்க என்னெல்லாம் கொடுப்போம், அதோட செட்டப் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதோட அன்பாக்சிங் வந்து ஃபுல் டீடைலா பார்த்துருவோம். சரிங்களா, ஓகே, இப்போ நீங்கள் சன்டைரக்ஷன் புது கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து யார்கிட்ட எடுத்தாலும் சரி, நம்ம கிட்ட இல்லை, யார்கிட்ட எடுத்தாலும் உங்களுக்கு இந்த எக்யூப்மெண்ட்லாம் வந்துடும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த HD செட்டப் பாக்ஸ் வந்து இருக்கு, காட்டன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் செப்பரேட்டாக வச்சிருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அலைன்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ராட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வாலில் மாட்டணும் அப்படின்னா இதெல்லாம் இருக்கும். ஸோ வந்து ஃபிட்டிங்லாம் நம்ம அப்படியே பண்ணி வச்சிருக்கோம், ரெடிமேடாகவே பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஸ்க்ரூலாம் ஆல்ரெடி போட்டு இருக்காது, நம்ம தான் போட்டு வச்சிருக்கோம். ஒரு கஸ்டமர் பண்ண போகிறாங்க நம்ம டீம்லேருந்து, ஸோ வந்து வச்சிருக்காங்க. ஸோ வந்து இது செப்பரேட் நம்ம எடுத்துருவோம். நெக்ஸ்ட் LNPயோடைய அந்த ரிசீவரோட செட் பண்ணி வச்சிருப்போம். இது பார்த்தீங்கன்னா LNP இதில் இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி செட் பண்ணியே வச்சிருக்காரு டெக்னீஷியனு. ஸோ வந்து அப்படியே வந்து இது வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ வந்து இதையும் நம்ம செப்பரேட்டாக எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் வந்து 10 மீட்டர் வந்து டெக்னீஷியன் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வீட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி அது 10 மீட்டருங்கிறது அவங்களுக்கு அதிகம் தான். ஸோ வந்து கட் பண்ணி வச்சிருக்காரு, வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ 10 மீட்டருக்கு மேலே எக்ஸ்ட்ரா போச்சு அப்படின்னா ஒரு மீட்டருக்கு வந்து 12 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். ஸோ வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பின்னு, சரிங்களா, இந்த எண்டுக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பின்னு வந்து 2 கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக பக்காவாக கேப்லாம் போட்டு கொடுத்துருவோம். நம்மளோட இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ வந்து அதுக்கு பின்னு ப்ளஸ் வந்து அந்த கேபிள் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சன்டைரக்ஷன் DTH உடைய அந்த பிளேட்ஸ் இருக்குது. சரிங்களா, இது வந்து மேட் ஃபினிஷில் இருக்கும். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துரு பிடிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா, இதெல்லாம் வந்து துரு அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. ஃபுல்லாக மேட் ஃபினிஷில் இருக்குது. இதுக்கெலாம் வந்து நெட்டு ஆல்ரெடி அதில் போட்டு அசம்பிள் பண்ணியே வச்சிருக்காரு. சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு போய் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரெடிமேடாக எல்லாம் போட்டு வச்சுருக்கோங்க. ஸோ இதில் வந்து சன்டைரக்ஷன் DTH எடுத்தீங்க அப்படின்னா இந்த மேலே ஃபிட்டிங் வந்து இவ்வளோ தான். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சன்டைரக்ஷனுடைய செட்டப் பாக்ஸ் இருக்குது. சரிங்களா, இந்த செட்டப் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் பாக்ஸில் வந்து ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கோம். வேர்ல்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் சொல்லி போட்டு இருக்குது. சரிங்களா, பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இதில் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கேரண்டியாக வந்து 24 ஹவர்ஸ் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்துரும் அப்படி சொல்லியும் போட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இப்போ வந்து இது அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். சரிங்களா, ஸோ வந்து ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் பாக்ஸு, ஒரு அடாப்டர், ஒரு ரிமோட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து ஒவ்வொன்றா நம்ம எடுத்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க, இதை செப்பரேட்டாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் அடாப்டர் தான். ஸோ வந்து பின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு பின்னு தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கே தெரியும்.
ஸோ வந்து இதையும் செப்பரேட்டாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செட்டாப் பாக்ஸ் இருக்குது, செட்டாப் பாக்ஸ் செப்பரேட்டாக எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HDMI கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவும் பாக்ஸ்க்குள்ளே கிடையாது, நம்ம செப்பரேட்டாக அதை எடுத்து வச்சுருவோம். ஸோ ஓவராலாக Sundirect DTH கனெக்ஷன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செட்டப் தான் கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து 12 வோல்ட் அடாப்டர் சரிங்களா. பவர் கன்சியூம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் போட்டிருப்பாங்க 12 வோல்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு பின் இருக்கு இல்லையா, ரவுண்டு பின் தான். இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 மீட்டர் ஒயர் வந்து லென்த் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா HDMI கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 1.25 மீட்டர் லென்த் இருக்கு சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் HDMI கேபிள் மட்டும் தான் போட்டுக்க முடியும். நம்ம RCA கேபிள்லாம் அதாவது பழைய டிவிலாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்வெர்ட்டர் வாங்கி தான் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பெரிய டிவி வச்சுருக்கவங்களுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ரிமோட் நம்ம வந்து வெளியே எடுத்துருவோம். இது வந்து எந்த பேட்டரியும் அவங்க ஸ்பான்சர் பண்ணல. பேட்டரி வந்து AAA பேட்டரி போடுற மாதிரி தான். நம்ம தான் செப்பரேட்டாக பேட்டரி வாங்கி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தான் செப்பரேட்டாக வாங்கி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். AAA பேட்டரி நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏர்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேவரட் உங்களால் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேவரட்டே செலக்ட் பண்ண முடியாது. பட் இதில் வந்து செப்பரேட்டாக நீங்கள் ஃபேவரட்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். நம்பர்ஸ்லேயும் உங்களால் பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 டிஜிட் 2 டிஜிட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏர்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 755 வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. Sundirect பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிஜிட்டில் அல்லது 2 டிஜிட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா Sundirect வந்து தமிழ்நாட்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே தமிழ் சேனல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சன் டிவி, இந்த KTV, விஜய் டிவி எல்லாமே நீங்கள் சிங்கிள் டிஜிட்டலில் அல்லது டபுள் டிஜிட்டலே வச்சு உங்களால் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நேவிகேஷன் பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டுருக்கு இல்லையா. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டிஸ்கவரி ப்ளஸோ இல்லை கிட்ஸ் சேனலில் வேறு லாங்குவேஜில் ஓடிட்டு இருக்கும். அதாவது இங்கிலீஷோ இல்லை மலையாளத்தில் ப்ளே ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தமிழில் இருக்கான்னு காமிச்சிடும். தமிழில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேவிகேஷன் செலக்ட் பண்ணி தமிழை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி முன்னாடியே வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஏர்டெல்லையும் இருக்குது. பட் வந்து ஏர்டெல்லில் வந்து செட்டிங்ஸில் போய் நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டாக வந்து முன்னாடியே ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பென் டிரைவ் போட்டுட்டு அதுக்குன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதை ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், ரீவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா இதோட ரிவ்யூ வீடியோ நெக்ஸ்ட் வர வீடியோவில் போடுவோம் சரிங்களா. அதில் வந்து கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ வந்து Sundirect ரிமோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 24/7 ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை பார்த்தே நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். அப்படி அவங்க ஆன்சர் எதுவும் பண்ணல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எனக்கே கால் பண்ணலாம். எங்கள் டெக்னீஷியன் வச்சு உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுப்போம் சரிங்களா. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா செட்டாப் பாக்ஸ் வந்து இருக்குது. செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ மற்ற பிராண்ட்லாம் இருக்கு இல்லையா, ஏர்டெல், டாடா ப்ளே, மற்ற DTHலாம் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபுல்லாகவே மெட்டல் சரிங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விண்டோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏர் வந்து ரிடியூஸாக இருக்கா சின்ன சின்ன விண்டோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா Sundirect ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு நம்பரும், ஆந்திராவில் வாங்கினீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா வாங்கினா கர்நாடகான்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ரைஸ் பண்ணிக்க முடியும் டிக்கெட்டு. இந்த நம்பர் எல்லாமே 24/7 கஸ்டமர் சர்வீஸ் தான். ஸோ வந்து எனி டைம் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த USB போர்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பென்ட்ரைவ் வந்து இதில் தான் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. பென்ட்ரைவ் போட்டு நீங்கள் ரிமோட்டில் நான் பார்த்தேன் இல்லைங்களா, அதாவது ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் வந்து அதுக்குன்னு செப்பரேட்டாக சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வர வீடியோ வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பவர் ஆன் ஆகும், லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பவர் ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா Sundirect HDன்னு சொல்லிட்டு போட்டு கஸ்டமர் கேரோடைய நம்பரும் இதில் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு என்கொயரி பண்ணோம், ஏதாவது ஒரு சின்ன டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான சொல்யூஷன் வந்து தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ ஓவராலாக ஒரு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்ட்ரைவ் போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்படின்னா சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி வந்து கிளாரிட்டியை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐடிலாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன் என்னவோ அது சொல்லுவாங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்லாட் வந்து போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பழைய மாடல் செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ணவங்களாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சிம் கார்டு மாதிரி போடுவோம் இல்லையா, ஜஸ்ட் கார்டு மாதிரி போட்டு அதுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்லாட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் வந்து இப்போ வர மாடல் எல்லாமே உள்ளே வந்து அட்டாச்சாக இருக்குது சரிங்களா. ஸோ வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது, ஐடி வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது. ஸோ வந்து ஐடி ரிமூவ் பண்ண முடியாது, ஜஸ்ட் வந்து உள்ளே வந்து இன்க்ளூடிங்காக அட்டாச்சாக இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மெட்டலில் தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணல. சின்ன சின்ன ஏர் வெளியே போகிறதுக்காக சின்ன சின்ன விண்டோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு ஆண்டனா போட்டுக்கிற மாதிரி, அதாவது மேலேருந்து வரும் இல்லையா, அந்த ஆண்டனாவுடைய கேபிள் வந்து நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ஸோ ஆண்டனாவோட இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா HDMI போர்ட் ஒன்று இருக்குது. இதன் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணி டிவியை டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேபிளும் அவங்களே வந்து ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா AV அவுட்புட் இருக்குது. AV அவுட்புட் அப்படின்னா இப்போ CRT டைப் டிவி இருக்கு இல்லையா, அதாவது பழைய டைப் டிவி, ஓல்டு டைப் டிவி, கலைஞர் டைப் டிவிலாம் வருது இல்லையா, அதாவது 3 பின் போடுற மாதிரி, அதாவது RCA கேபிள்னு சொல்லுவாங்க. ரெட், ஒயிட் அண்ட் எல்லோ, இந்த 3 கேபிள் போடுற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு கன்வெர்ட்டர் விற்கும் சரிங்களா. அந்த கன்வெர்ட்டர் வந்து 60 ரூபீஸ் அல்லது 70 ரூபீஸ் வரும் சரிங்களா. அந்த கன்வெர்ட்டர் போட்டு அதன் மூலியமா உங்க பழைய டிவியில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல போடுங்க, செப்பரேட்டாக அதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் சரிங்களா. பட் வந்து AV அவுட்புட் கேபிள் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே இருக்காது, நீங்கள் செப்பரேட்டாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி 70 ரூபா 80 ரூபா தான் வரும், நீங்கள் வாங்கிக்கணும். HDMI கேபிள் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ வந்து பெரிய டிவி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன டிவி, பழைய டைப் டிவி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக தான் ஒயர் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிற மாதிரி பின் ஒன்று கொடுத்துருக்காங்க போட்டு. ஸோ ஆல்ரெடி ஒயர் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க, நம்ம வந்து ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. புதுசாக நீங்கள் Sundirect DTH கனெக்ஷன் புதுசாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு HD செட்டாப் பாக்ஸ் வந்துடும், ஒரு HDMI கேபிள் வந்துடும், ஒரு அடாப்டர் வந்துடும். இந்த அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் அடாப்டர் சரிங்களா. ஒரு ரிமோட் வந்துடும், அப்புறம் வந்து 10 மீட்டர் ஒயர் கொடுத்துருவாங்க, ஃப்ரீயாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் மெட்ரோ சிட்டிக்குள்ளே நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கொஞ்சம் வில்லேஜில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸ் டைம் ஆகும் சரிங்களா. இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் எனக்கு பண்ணா போதும் சரிங்களா. ஸோ வந்து இது அவ்வளோதான் விஷயம். ஓகே, இது பார்த்தீங்களா, இதோட அன்பாக்சிங் அண்ட் பிரைஸ் தான் பார்த்துருக்கோம். அதாவது 1 மாசம் கனெக்ஷன் வாங்கணும்னா என்ன பிரைஸ், 6 மாசம் வாங்கினா என்ன பிரைஸ், அப்புறம் 1 இயர் எடுத்தா என்ன பிரைஸ்னு சொல்லி பார்த்தோம். அதோட பேக்கேஜ் டீட்டெயிலாம் பார்த்துருக்கோம், அதோட அன்பாக்சிங் பார்த்துருக்கோம். இதுல வந்து என்னென்ன டிவி சேனல்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. செப்பரேட்டா அடுத்து வர வீடியோல வந்து இதுல என்னமா டிவி சேனல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டிவியை நம்ம ஆன் பண்ணி அதோட ரிவ்யூ நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் Sundirect மட்டும் இல்லை, ஏர்டெல்லா இருக்கட்டும் அல்லது டாடா பிளே இருக்கட்டும், எந்த DTH கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அது மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். உங்க வீட்டுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் கொடுத்தா போதும் சரிங்களா. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாலேஷன் வந்து ஒரு 2 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஏர்டெல் டாடா பிளே முடிஞ்சிடும். Sundirect வந்து கொஞ்சம் ரூரலான வில்லேஜா இருந்துச்சு அப்படின்னா 2 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்கும் சரிங்களா. வேற ஏதாவது டீடைல் வேணும் அப்படின்னா இன்ஸ்டா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்க DM பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.